பிரைஸ் லார்ட். வெல்கம் டு லிவ் இன் தி லிவிங் வேர்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஆமேன். நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம மேலே கேர் பண்ணுறவங்க, நம்முடைய ஒர்க்கு, நம்மளுடைய பிஸ்னஸ், நம்மளுடைய படிப்பின் காரியங்கள் எதுவாக இருந்தாலுமே நிச்சயமாக நமக்கு வந்துட்டு கைட் பண்ணுவாங்க, நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நமக்கு வந்துட்டு ஒரு சில அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த காரியங்களை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்கும், நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கும், மேற்கொள்வதற்கும் நிச்சயமாக கர்த்தர் கொடுக்கும் ஞானம் மிக மிக முக்கியமானது. ஸோ கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருந்தால் அந்த ஞானத்தை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம நிறைய நேரங்களில் நம்மளுடைய ஜெபங்களாக இருக்கலாம், நம்மளுடைய எண்ணங்களாக இருக்கலாம், நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதையே அதிகமாக நம்ம யோசிப்போம். நம்மளுடைய ப்ரேயர்ஸ்லையுமே நம்ம முக்கியமாக ஆசீர்வாதங்களை தான் நம்ம அதிகமாக கேட்போம். ஆசீர்வாதங்களை காட்டிலும் ஆசீர்வதிப்பவராகிய நம்முடைய தகப்பன், நம்முடைய தேவனோடு நடப்பது மிக மிக வாழ்க்கையில் முக்கியமானது. ஸோ நம் வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக எந்த காரியத்தையுமே பண்ணணும்னா அதற்கு ஆண்டவர் கொடுக்கும் ஞானம் மிக மிக முக்கியமானது. ஸோ கர்த்தருக்கு பயந்து அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஸோ கர்த்தர் நம்மோடு இருப்பார், கர்த்தர் நம்மை நடத்துவார். ஸ்டே பிளஸ்ட். ஹாவ் அ குட் டே.